ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லஹாஸ் தமிழ் சாய்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப மெஸ்ஸியாக இருக்க நெயில் பாலிஷ் பாக்ஸை க்ளீன் பண்ணி சூப்பர் அண்ட் நீட் ஏஸ்தட்டிக்காக ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸ்மால் பாக்ஸ் தான், பட் க்ளீனாக வைக்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்த மாதிரி நெயில் பாலிஷ் பாட்டில்லாம் மிக்ஸ் ஆகி ரொம்ப டஸ்டியாக இருக்குது. கொஞ்சம் கலர் கரெக்டெல்லாம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். தென் சம்டைம்ஸ் கேப் கூட ஓப்பன் ஆகி லூஸ் ஆகுது. பாலிஷ் ரொம்ப சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். பாக்ஸில் ரொம்ப ஸ்டிக்கி மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி சில நெயில் பாலிஷ் டிப்ஸோடு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட் டிப் பார்த்தோன்னா எல்லா பாக்ஸில் இருந்து வெளியே எடுத்துடுங்க. அப்புறம் எக்ஸ்பைரியான ட்ரையான யூஸ் பண்ண முடியாத நெயில் பாலிஷ் இருந்தால் அதை செப்ரேட் பண்ணிவிடுங்க. இது ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான ஹெல்ப்பாக இருக்கும். செகண்ட் டிப் பார்த்தோன்னா வெட் வைப் இல்லைனா சாஃப்ட் கிளாத் யூஸ் பண்ணி ஈச் பாட்டிலையும் க்ளீன் பண்ணுங்கள். எஸ்பெஷலி கேப் ஏரியாவில் பாலிஷோட ஸ்டெயின் இருக்கும், அதை கொஞ்சம் நல்லா ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணால் பாட்டில் பிராண்ட் நியூ மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தோன்னா பாக்ஸ் இன்சைடில் டிஷ்யூ பேப்பரில் தின் காட்டன் போட்டு பண்ணுங்கள். இது டஸ்ட்டு கலெக்ட் ஆகுறது கம்மி பண்ணும், பாட்டில் ஸ்க்ராட்ச் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கலர் வைஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். பிங்க் ஷேட்ஸ் டுகெதர், டார்க் ஷேட்ஸ் டுகெதர், கிளிட்டர்ஸ் செப்ரேட் பண்ணுங்கள். அரேஞ்ச் பண்ண ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். சர்ச் பண்ண ஈஸியாகவும் இருக்கும். செட்டப் பார்க்கவே க்யூட்டாக தெரியும். அனதர் இம்பார்ட்டன்ட் திங், ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணுற கலர்ஸ்லாம் ஃப்ரண்ட் சைடில் வைங்க. ரேராக யூஸ் பண்ணுறதெல்லாம் பேக் சைடில் ஸ்டோர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான ட்ரிக், ஸ்மால் ஸ்டிக்கர் இல்லை லேபிள் யூஸ் பண்ணி டாப் கேப் மேலே ஷேட் மார்க் பண்ணிட்டா ஓப்பன் பாக்ஸ் பண்ணாமலே கலர் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி நிறைய பாட்டில் இருந்தால் இது செம்ம ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ். பட் என்கிட்ட அவ்வளோ இல்லை, ஸோ எனக்கு இப்படி அரேஞ்ச் பண்ணுறதே ஓகேவாக இருக்குது. ஆல்சோ சன்லைட்டில் நெயில் பாலிஷ் வைக்காதீங்க. ஹீட்னால நெயில் பாலிஷ் சீக்கிரமாக திக்காகிடும். அப்புறம் அதோட குவாலிட்டி ப்ளஸ் ஸ்பாயில் ஆகும். கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் வைங்க. லாங் டைம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஹானஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மால் ஆர்கனைசிங் ஹேபிட்ஸ் நம்ம ரூமை மட்டும் இல்லை நம்மளோட மூடையும் கூட ஃப்ரெஷ்ஷாக மாற்றும். க்ளீன் செட்டப் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேஷன் வரும். நம்ம ஒன்று விஷயத்தை எடுத்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கிறது கூட இப்போ க்ளீனாக பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைசிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் திங் நம்ம போட்ட நெயில் பாலிஷ் சீக்கிரமாக காயணும் அப்படின்னா நம்ம ஐஸ் வாட்டரில் ஃபிங்கர்ஸை டிப் பண்ணி எடுத்தால் குயிக்காக காஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம சைடில் போடும்போது அந்த சைடில் நம்ம ஸ்கின்லலாம் பட்டுச்சு அப்படின்னா உடனே ஒரு ரொம்ப மெலிசான கிளாத் எடுத்து நம்ம ஃபிங்கர் டிப்பில் வச்சு நம்ம சும்மா வைப் பண்ணாலே சட்டுன்னு போயிடும். அதுக்குன்னு நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லை தின்னர் அந்த மாதிரி எதுவும் போக வேண்டாம். இந்த வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான கண்டென்ட்டை நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நம்ம இப்போ நம்ம ஒரு பாலிஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கான கான்ட்ராஸ்டான கலரில் நம்ம அந்த பாலிஷில் ஹைலைட் பண்ணும்போது நமக்கு இன்னுமே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான லுக்கை கொடுக்கும். இதே மாதிரி நம்ம யூஸ்வலாகவே ஷேக் பண்ணுவோம். நம்ம நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்படி ஷேக் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம ஆட்டினோம். நம்ம குலுக்காமல் ஆட்டணும். அப்படி பண்ணும்போது நம்ம ஹேண்ட்ஸில் ரோல் பண்ணினா பபிள்ஸ் வராது. நெயில் பாலிஷ் ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளுக்கு அப்ளை ஆகும். அப்புறம் நெயில் பாலிஷ்க்கெல்லாம் அந்த ஸ்மால் சிலிக்கான் பவுச் போட்டு வச்சா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.